This sermon, Things That Ought to Be, was delivered on Sunday evening, December 5th, 1965 at the First Assembly of God in Rialto, California, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ஞாயிறு மாலையில் அமெரிக்கா கலிபோர்னியா ரியால்டோவில் உள்ள முதலாம் தேவனுடைய சபையிலே திங்ஸ் தட் ஆர் டு பி, இனி வரப்போகும் காரியங்கள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Now let us turn to St. John, the 14th chapter, very familiar scripture that we want to read tonight to draw from this context, the Lord willing. இப்பொழுது நாம் பரிசுத்த யோவான் 14ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோமாக. இன்றிரவு நாம் வாசிக்க விரும்புகிற மிக அறிந்த வேத பகுதியாகிய இதிலிருந்து ஒரு பொருளை கர்த்தருக்கு சித்தமானால் எடுக்க விரும்புகிறேன். Nearly all knows this. It seems to be many times it's used in funeral services. If there ever was a time that I'd like to preach a funeral service, it'd be to this world. Let it die and be born again. இந்த பகுதியை கிட்டத்தட்ட யாவரும் அறிந்துள்ளனர். அநேக சமயங்களில் இது அடக்க ஆராதனைகளில் பயன்படுத்துகின்றபடியால் இது அப்படிப்பட்ட வேத பகுதியை போன்று தென்படுகிறது. நான் எப்பொழுதாயிலும் ஒரு அடக்க ஆராதனையில் பிரசங்கிக்க விரும்பினால் அது இந்த உலகத்திற்கானதாயிருக்கும். எனவே உலகமானது மரித்து மீண்டும் பிறக்கட்டும். St. John 14:1-7. I believe I have marked down here. பரிசுத்த யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை என்று நான் நம்புகிறேன். எனவே அதை இங்கு குறித்து வைத்திருக்கிறேன். Let not your hearts be troubled. If you believed in God, believe also in me. In my Father's house is many mansions. If it were not so, I would have told you. I go and prepare a place for you. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். If I go and prepare a place for you, I will come again and receive you unto myself, that where I am, there you may be also. Where I go, you know, and the way you know. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கின்றீர்கள் என்றார். Thomas saith unto him, Lord, we know where thou goest, and how can we know the way? தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். Jesus said unto him, I am the way, the truth, and the life. No man cometh unto the Father but by me. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னையே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். If you had known me, you should have known my Father also, and from henceforth you know him and have seen him. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கின்றீர்கள் என்றார். May the Lord add his blessings to the reading of his word, and we won't refer to it again. And times as we go on, while we want to just speak a little lesson to the church. வாசித்த அவருடைய வார்த்தையுடன் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. நாம் சபைக்கு ஒரு சிறிய பாடத்தை எடுத்துரைக்க விரும்புகையில் நாம் அதை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் நேரங்களில் நாம் மீண்டும் இந்த வேத பாடத்தை குறிப்பிடுவோம். Last evening I was in Yuma, Arizona, where my home now. When I shared before, I lived in Jeffersonville, Indiana. கடந்த மாலை நான் அரிசோனாவில் உள்ள யூமாவில் இருந்தேன். அங்குதான் இப்பொழுது என்னுடைய வீடு உள்ளது. நான் இந்தியானாவில் உள்ள ஜெஃபர்சன்வில்லில் வசிப்பதற்கு முன்னர் நான் இங்கு இருந்தேன். Now I've been in Arizona by a vision sending me there a few years ago, and we resident there. Now I don't have any church there. இப்பொழுது நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு தரிசனத்தின் மூலம் அங்கே அரிசோனாவிற்கு அனுப்பப்பட்டேன். இப்பொழுது நாங்கள் அங்கே குடியிருக்கிறோம். அங்கே எனக்கு எந்த சபையுமே இல்லை. Brother Green, our brother here with us, has established a tabernacle where one of the Assemblies of God, a church, downtown assemblies, they emerged. இங்கு நம்மோடுள்ள நம்முடைய சகோதரன் கிரீன் ஒரு கூடாரத்தை நிறுவியுள்ளார். அது முன்னர் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகளில் ஒன்றாயிருந்தது. நகர சபைகளின் ஒரு சபையாயிருந்தது.
அவைகள் ஒன்றாக இணைந்திருந்தன. And I think they all went in with Brother Brock and with Brother Gilmore, left this church open, and Brother Perry Green from Texas moved in and took the place which is associated with us. We're glad to know that Brother Green has reopened this church that was closed. அவர்கள் எல்லோரும் சகோதரன் பிராக் மற்றும் சகோதரன் கெல்மோர் அவர்களுடன் இந்த சபையை திறந்து விட்டு சென்றனர் என்று நான் எண்ணுகிறேன். அப்பொழுது சகோதரன் கிரீன் டெக்சாஸிலிருந்து அங்கு சென்று அந்த இடத்தை வாங்கினார். அவர் நம்முடன் கூட்டாளியாக இருக்கிறார். மூடப்பட்டிருந்த சபையை சகோதரன் கிரீன் மீண்டும் திறந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். And last night, speaking over in Yuma for the Christian businessman, I spoke on the subject of the rapture. Now that might have been a strange subject to speak at a banquet, but most everyone there was Christians. நேற்றிரவு கிறிஸ்தவ வர்த்தக புருஷர்களுக்காக யூமாவில் பேசினேன். நான் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற பொருளின் பேரில் பேசினேன். இப்பொழுது அது ஒரு விருந்திலே பேசுவதற்கு விரோதமான பொருளாக இருந்திருக்கலாம். ஆனால் அங்கே பெரும்பாலானோர் கிறிஸ்தவர்களாகவே இருந்தனர். And that's the way it is on these campaigns like this, or in a church. I could say now, how many of us Christians? Probably every hand would go up. You're a Christian. அந்த விதமாகத்தான் அது இதை போன்ற இந்த கூட்டங்களிலும் அல்லது ஒரு சபையிலும் இருக்கிறது. இப்பொழுது என்னால் உங்களில் எத்தனை பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றீர்கள் என்று கேட்கக்கூடும். அப்படி கேட்கையில் அநேகமாக ஒவ்வொரு கரமும் மேலே செல்லும். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்கின்றீர்கள். And so if we're Christians, I think we ought to be kindly notified ahead. We don't have to just guess at it. We're notified what our destination will be. ஆகையால் நாம் கிறிஸ்தவர்களாய் இருப்போமானால் நமக்கு முன்னதாகவே தயவாய் அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும் என்றே நான் எண்ணுகிறேன். நாம் அதை வெறுமன யூகித்து பார்க்க வேண்டியதில்லை. நாம் சென்றடைய வேண்டிய இடம் எதுவென்று நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. And I want to speak on that tonight, and the subject is going to be things that are to be. நான் அதன் பேரிலேயே இன்றிரவு பேச விரும்புகிறேன். அந்த பொருள் இனி வரப்போகும் காரியங்கள் என்பதாய் இருக்க போகிறது. And now, speaking last night on the rapture, so tonight I want to speak on this subject that I might tie it together with last night's message. இப்பொழுது நேற்றிரவு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுது என்ற பொருளில் பேசினேன். ஆகையால் இன்றிரவு நான் இந்த பொருளின் பேரில் பேசி கடந்த இரவு செய்தியோடு இதை ஒன்றாக இணைத்து பார்க்கும்படி விரும்புகிறேன். Now, there is going to be a rapture. We know that. That's in the future to be. இப்பொழுது ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்க போகிறது. நாம் அதை அறிவோம். அது வருங்காலத்தில் நிகழ வேண்டியதாக இருக்கிறது. Now, Jesus here is speaking about, he's gone ahead to prepare a place for us. Let not your hearts be troubled. Now, he was talking to Jews. இப்பொழுது இயேசுவானவர் எதை குறித்து இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால், அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண முன்னதாக போயிருக்கிறார் என்பதே ஆகும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக இப்பொழுது அவர் யூதர்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். He said, now you believed in God, believe also in me. As you have believed in God, believe in me because I am the Son of God. அப்பொழுது அவர், இப்பொழுது நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருந்தீர்கள், என்னிடத்திலும் கூட விசுவாசமாயிருங்கள். நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறது போலவே என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், ஏனென்றால் நான் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறேன் என்றார். புரிகின்றதா? And God, in other words, I and my Father are one. My Father is dwelling in me, and what you see I'm doing, it's not me, it's my Father that dwelleth in me. He doeth the works. God was in Christ reconciling the world to himself. மற்றும் தேவன் வேறு வார்த்தைகளில் கூறினால், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என் பிதா என்னில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் காணும்படி நான் செய்து கொண்டிருக்கிற கிரியை செய்வது நான் அல்ல, அது எனக்குள் வாசமாயிருக்கிற என் பிதாவாயிருக்கிறது. அவரே கிரியைகளை செய்கிறார் என்றார். தேவன் கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருந்து உலகத்தை தம்மோடு ஒப்புரவாக்கி கொண்டார். It was easy for those Jews who had been taught through generations to believe that there was a great supernatural God. இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு மகத்தான தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அநேக தலைமுறைகளினூடாக போதிக்கப்பட்டு வந்திருந்த அந்த யூதர்களுக்கு அது எளிதானதாயிருந்தது. But to think that God had come down and was manifesting himself through the person of his Son, Jesus Christ, God tabernacled in a body of flesh, that was a little too much for him to understand. ஆனால் அந்த தேவன் இறங்கி வந்து தம்முடைய குமாரனாகிய
இயேசு கிறிஸ்து என்னும் நபரினூடாக தம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார் என்றும் தேவன் ஒரு மாம்ச சரீரத்தில் வாசம் பண்ணினார் என்றும் நினைக்கும் போது அது அவர்கள் புரிந்து கொள்வதற்கு மிகவும் மிஞ்சினதாயிருந்தது. But he said, now, as you have believed in God, believe also in me, for in my Father's house are many mansions, and I go to prepare a place for you. Jesus' life was fixing to end here on earth. ஆனால் அவர், இப்பொழுது நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறது போலவே என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள், ஏனென்றால் என் பிதாவினுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்றார். இங்கே பூமியின் மேல் இயேசுவானவருடைய ஜீவிய முடிவிற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தது. It showed the people and proved to them that he was Jehovah manifested in flesh by the great signs and wonders and the reference of the Bible that he had referred to himself, and he proved that he was God manifested. அவர் தம்மை குறித்து குறிப்பிட்டு கூறியிருந்த வேதாகம குறிப்புகளின் மூலமாகவும் மகத்தான அற்புத அடையாளங்களின் மூலமாகவும் அவர் மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருந்த ஏகோவா தேவனாய் இருந்தார் என்பதை ஜனங்களுக்கு காண்பித்து நிரூபித்திருந்தார். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாய் இருந்தார் என்று நிரூபித்தார். Now he said, when you see my life ending, it's ending for a purpose, and I'm going away to prepare a place for you, that where I am, there you may be also. Jesus therefore is telling his disciples that this life is not ended in death. இப்பொழுது அவர், என் ஜீவியத்தின் முடிவை நீங்கள் காணும்போது அது ஒரு நோக்கத்திற்காக முடிவடைந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிவீர்கள் என்றார். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போய்க் கொண்டிருக்கிறேன், நான் எங்கே இருக்கிறேனோ நீங்களும் அங்கே இருப்பீர்கள் என்றார். ஆகையால் இந்த ஜீவியம் மரணத்தில் முடிவடைந்து விடுகிறதில்லை என்பதை இயேசு அவருடைய சீஷர்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். Now, saying this was a funeral text, remember, death sits right before us, and we don't know whether there may be some in this building tonight will not go out of here alive in this physical life. That's how uncertain it is. இப்பொழுது இது ஒரு அடக்க ஆராதனையின் பொருள் என்று கூறினேன். நினைவிருக்கட்டும், நமக்கு முன்பாக மரணம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீர பிரகாரமான ஜீவியத்தில் இன்றிரவு இந்த கட்டடத்தில் உள்ள சிலர் இங்கிருந்து உயிரோடு வெளியே செல்வார்களா என்பதையே நாம் அறியோம். இது அந்த விதமான நிச்சயமற்றதாயிருக்கிறது. 5 minutes from now, it could be that healthy young people in this building can be a corpse in 5 minutes from now. That is true. இன்னும் 5 நிமிடங்களில் இந்த கட்டடத்தில் ஆரோக்கியமாக வாலிபமாக இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள் இன்னும் 5 நிமிடங்களில் சவமாகிவிடக்கூடும். அது உண்மை. And again, it could be in 5 minutes from now with everyone be in glory. We just don't know. That's in the hands of God. ஆனால் இன்னும் 5 நிமிடங்களில் நாம் ஒவ்வொருவரும் மகிமையில் இருக்கக்கூடும். நாம் அதை அறியோம். அது தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. Jesus said he didn't know himself when that time would be, but that was in the hands of the Father only. இயேசு அந்த நேரம் எப்பொழுது இருக்கும் என்று அவருக்கே தெரியாது என்றும், ஆனால் அது பிதாவினுடைய கரங்களில் மாத்திரமே இருந்தது என்றும் கூறினார். Now, but he was telling them that after death there is life, because I go and prepare a place that is to receive them. Shows that there he was speaking to them that there was a life after this life is ended. ஆனால் இப்பொழுது மரணத்திற்கு பிறகு ஜீவன் உண்டு என்பதை அவர் அவர்களிடத்தில் கூறிக்கொண்டிருந்தார். ஏனென்றால், நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், அது அவர்களை அங்கே ஏற்றுக்கொள்வதற்கானதாக இருக்கிறது என்பதையே காண்பிக்கிறது. இந்த ஜீவியத்தின் முடிவிற்கு பிறகு ஒரு ஜீவியம் உண்டு என்பதை அவர் அவர்களிடத்தில் கூறிக்கொண்டிருந்தார். And what a consolation that ought to give to all of us, to know that after this life is over, there is a life that we go into. இந்த ஜீவியம் முடிவற்ற பிறகு வேறொரு ஜீவியம் உண்டு என்றும் நாம் அதற்குள் செல்கிறோம் என்பதை அறியும் போது அது நம் எல்லோருக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை அளிக்கிறதா இருக்கிறது. And as you get older, that becomes more of a reality to you. As you begin to see the days of your life drawing close, then it begins to you begin to pack up closer, getting ready for that great event. உங்களுக்கு வயதாகும் போது அது உங்களுக்கு இன்னும் அதிக தத்ரூபமான ஒன்றாகிறது. உங்களுடைய ஜீவியத்தின் நாட்கள் முடிவு பெற நெருங்குவதை நீங்கள் காணும்போது நீங்கள் எல்லாவற்றையும் மூட்டை கட்டிவிட்டு அந்த மகத்தான சம்பவத்திற்கு ஆயத்தமாக துவங்குகின்றீர்கள். It's a continuum of this same life in another world, another place. அது மற்றொரு உலகத்தில்
மற்றொரு இடத்தில் உள்ள இதே ஜீவனின் ஒரு தொடர்ச்சியாகும். Your birth here was pre-planned. I guess you believe that. Every one of you knows that our birth was pre-planned. இங்குள்ள உங்கள் பிறப்பு முன்னரே திட்டமிடப்பட்டிருந்தது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள் என்று நான் யூகிக்கிறேன். நம்முடைய பிறப்பானது முன்னரே திட்டமிடப்பட்டிருந்தது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறீர்கள். Did you know that your being here never originated just in a myth or a thought? Everything was all pre-planned by God before the foundation of the world that you'd be here. இங்குள்ள உங்களுடைய உருவம் ஒருபோதும் ஒரு கட்டுக்கதையாகவோ அல்லது ஒரு சிந்தனையாகவோ தோன்றினதில்லை என்பதை நீங்கள் அறிவீர்களா? நீங்கள் இங்கிருப்பீர்கள் என்பதும் ஒவ்வொரு காரியமும் உலக தோற்ற முன்னரே தேவனால் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதாகும். The infinite God knowed to be infinite. He had to know every flea that ever would be in the earth and how many times it would bat its eyes. That's infinite. முடிவற்ற தேவன் அறிந்திருந்தார். அவர் முடிவற்றவராயிருப்பதால் அவர் பூமியில் இருக்கப் போகும் ஒவ்வொரு தெள்ளுப்பூச்சியையும் அது எத்தனை முறை அதனுடைய கண்களை சிமிட்டும் என்பதையும் அறிந்திருக்க வேண்டியவராயிருந்தார். அதுவே முடிவற்ற தன்மையாகும். See, our little minds cannot fathom what infinite means. The infinite God, He knows all things. Therefore, there's nothing allocator. புரிகின்றதா? நம்முடைய சிறிய சிந்தனைகளினால் முடிவற்றது என்பது எதை பொருட்படுத்துகிறது என்பதை ஆழமாய் அறிந்து கொள்ள முடியாது. அவர் எல்லையற்ற தேவனாய் இருக்கிறபடியால் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். ஆகையால் அவர் அறியாதது ஒன்றுமே இல்லாதாயிருந்தது. If we know the Word of God, we know where we are living. We know the hour that we're living in. We know what lays ahead. We see what we passed. நாம் தேவனுடைய வார்த்தையை அறிந்திருப்போமேயானால் நாம் எங்கே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவோம். நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற வேளையையும் அறிவோம். என்ன முன்வைக்கப்பட்டுள்ளது என்பதையும் அறிவோம். என்ன நிறைவேறி இருக்கிறது என்பதையும் நாம் காண்போம். And the book of God is the revelation of Jesus Christ. His works through the ages that was up to the book of Revelation, and then His promises that is to come. தேவனுடைய புத்தகம் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்துதலாயும் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் வரைக்கும் காலங்களினூடாக அவருடைய கிரியைகளையும் அதன் பின்னர் இனி நிறைவேறப் போகும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் உடையதாயிருக்கிறது. So all of His promises are true. God cannot speak any word without it being confirmed. Every word that He says has to come to pass. ஆகையால் அவருடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் உண்மையானவைகளாக இருக்கின்றன. தேவன் எந்த வார்த்தையாவது கூற அதை உறுதிப்படுத்தாமல் இருக்கவே முடியாது. அவர் கூறுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற வேண்டியதாயிருக்கிறது. Before the foundation of the world, some people mix Genesis up there. When they said God repeats Himself, no, just your misunderstanding. உலக தோற்றத்திற்கு முன்னரே சில ஜனங்களோ ஆதியாகமத்தையே குழப்புகின்றனர். அவர்கள் தேவன் கூறினதையே திரும்ப திரும்ப கூறுகிறார் என்கின்றனர். இல்லை இல்லை, நீங்கள் தவறாக புரிந்து கொள்கின்றீர்கள். See, God at the beginning He said, let there be, let there be, let there be. The world was just dark and a chaos. Even when He said, let there be light, there might have been hundreds of years before light ever sprung in. But when He spoke it, it has to come to pass. It must be that way. See? புரிகின்றதா? ஆதியிலே தேவன் உண்டாக கடவது உண்டாக கடவது உண்டாக கடவது என்றார். அப்பொழுது உலகமானது வெறுமன இருளாக ஒரு ஒழுங்கின்மைக்குள்ளாக இருந்தது. அப்பொழுது அவர் வெளிச்சம் உண்டாக கடவது என்று கூறியிருந்தும் கூட பல நூற்றாண்டுகள் கழித்து வெளிச்சமானது உதித்திருந்திருக்கலாம். ஆனால் அவர் அதை உரைத்த போதோ அது நிறைவேற வேண்டியதாக இருந்தது. அது அந்த விதமாகவே இருக்க வேண்டும். புரிகின்றதா? And He spoke His word. Them seeds was beneath the water. When He dried off the earth, then the seeds come up. What He says must come to pass. அவர் தம்முடைய வார்த்தையை உரைத்தார். அந்த வித்துக்களோ தண்ணீருக்கடியில் இருந்தன. அவர் பூமியை உலர செய்த போது அப்பொழுது அந்த வித்துக்கள் முளைத்தெழும்பின. அவர் என்ன கூறுகிறாரோ அது நிறைவேறியே ஆக வேண்டும். He said through the prophets, I referred to it last evening, like we take Isaiah, he said, a virgin shall conceive. Who would think of a man that was thought of among people to say such a word as that? A virgin shall conceive. அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார். நான் அதை நேற்று மாலை குறிப்பிட்டு கூறினேன். நாம் ஏசாயாவை எடுத்துக்கொள்ளுமேயானால் அவன் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள் என்றான். ஜனங்களின் மத்தியில் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள் என்ற கருத்தினை கொண்டவனாய்
அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கூறின மனிதனை குறித்து யார் சிந்தித்திருப்பார்கள்? But because a prophet is a reflector of God, he is made so that he cannot speak his own words. It has to be God's words that he speaks. He's just like a reflector. And he is God's mouthpiece. ஆனால் காரணம் என்னவெனில் அவன் ஒரு தீர்க்கதரிசி தேவனை குறித்து பிரதிபலிப்பவனாயிருக்கிறான். அவன் தன்னுடைய சொந்த வார்த்தைகளை பேச முடியாதபடி உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அவன் பேசுகிறது தேவனுடைய வார்த்தைகளாய் இருக்க வேண்டும். அவன் அப்படியே ஒரு பிரதிபலிப்பாளனாயிருக்கிறான். அவன் தேவனுடைய வாயாக திகழ்கிறான். And so therefore he said a virgin shall conceive. He probably could not understand it, but God had spoken through him because he promised that he would do nothing until he revealed it to his servants the prophets. ஆகையால் அவன் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள் என்றான். அவன் அநேகமாக அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் அதை அவன் மூலமாக உரைத்திருந்தார். ஏனென்றால் அவர் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளுக்கு அதை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று அவர் வாக்கு பண்ணினார். Then when he said that, it was 800 years before that ever come to pass, but it had to come to pass. அப்பொழுது அவன் அதை கூறின போது அது நிறைவேற 800 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த காலமாயிருந்தது. ஆனாலும் அது நிறைவேற வேண்டியதாக இருந்தது. Finally, those words of God anchored in the womb of a virgin, and she conceived and brought forth Emmanuel. முடிவிலே அந்த தேவனுடைய வார்த்தைகள் ஒரு கன்னியின் கர்ப்பப்பையில் நங்கூரமிடப்பட்டன. அவள் கர்ப்பந்தரித்து இம்மானுவேலை பெற்றாள். Unto us a child is born, unto us a son is given. His name shall be called the Counselor, the Mighty God, the Prince of Peace, the Everlasting Father. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு, நித்திய பிதா என்று அழைக்கப்படும். That had to be that way because God had spoken through the mouth of his prophets. And all the words of God has to be fulfilled. அது அந்த விதமாகவே நிகழ வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் தேவன் அதை தம்முடைய தீர்க்கதரிசிகளின் வாயின் மூலமாகவே உரைத்திருந்தார். தேவனுடைய வார்த்தைகள் யாவும் நிறைவேற வேண்டியவர்களாயிருக்கின்றன. Therefore we know that Jesus has gone to prepare a place to receive a people unto himself. Amen. Who those people are, I hope we are part of those people tonight. ஆகையால் இயேசுவானவர் ஒரு கூட்ட ஜனங்களை தம்மண்டை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணவே போயிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். அந்த ஜனங்கள் யாரென்றால் நாம் இன்றிரவு அந்த ஜனங்களின் பாகமாய் இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். If it isn't, my friend, God has made a way, a condition that you can be included in that if you want to. Your own free moral agency, you can act the way you wish to. அப்படி இல்லை என்றால் என்னுடைய நண்பனே, நீ அதில் சேர்ந்து கொள்ள விரும்பினால் அதற்கான ஒரு நிபந்தனையை, ஒரு வழியை தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார். நீங்கள் சுயாதீன நெறிமுறை செயலில் இருக்கின்றீர்கள். நீங்கள் விரும்புகிற விதமாகவே உங்களால் செயல்பட முடியும். But now notice. Now, in this world that is to come, there is a world to come. Just like your birth here, I said, you was prepared. God knew you would be here. ஆனால் இப்பொழுது கவனியுங்கள். இப்பொழுது இந்த உலகமானது வரப்போவதாய் இருக்கிறது. வரப்போகும் ஒரு உலகம் உண்டு. நீங்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தீர்கள் என்று நான் கூறின இங்குள்ள உங்களுடைய பிறப்பை போன்றதாகும். நீங்கள் இங்கு இருப்பீர்கள் என்பதை தேவன் அறிந்திருந்தார். And now, you know, even things that your parents done. People think that isn't visit from generation to generation, but it is. இப்பொழுது உங்களுடைய பெற்றோர்கள் செய்த காரியங்களும் கூட தலைமுறை தலைமுறையாக விசாரிக்கப்படுவதில்லை என்றே ஜனங்கள் எண்ணுகின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அது விசாரிக்கப்படுகிறது. Over in the book of Hebrews, I believe about the 7th chapter, speaking, Paul there, the writers, I believe it was speaking on a great event that taken place with Abraham, that he paid tithes to Melchizedek when he was returning from the slaughter of the king. ஆபிரகாம் ராஜாக்களை முறியடித்து திரும்பி வந்து கொண்டிருந்த போது அவன் மெல்கிசேதேக்கிற்கு தசமபாகம் கொடுத்த போது நிகழ்ந்த ஒரு மகத்தான சம்பவத்தை குறித்து அங்கே எபிரேயரின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் அதன் எழுத்தாளனாகிய பவுல் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று நான் நினைக்கிறேன். And now he said that Levi was in the loins of Abraham when he met Melchizedek coming from the slaughter of the king. இப்பொழுது அவன் ஆபிரகாம் ராஜாக்களை முறியடித்து திரும்பி வருகையில் அவன் மெல்கிசேதேக்கை சந்தித்த போது லேவியானவன் ஆபிரகாமின் அறையில் இருந்தான் என்றான். And then he reckoned that
to Levi paying tithes also when he was in the loins of Abraham, his great-great-grandfather. லேவியானவன் ஆபிரகாமின் அறைகளில் இருந்தபோது அவனுடைய முப்பாட்டனாரின் மூலமாக இவனும் கூட தசமபாகம் செலுத்தினான் என்று பவுல் மதிப்பிட்டான். And he visits the sins of the people upon their children from generation to generation that won't keep his word. அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்ளாத ஜனங்களின் பாவங்களை அவர்களுடைய பிள்ளைகளின் மேல் தலைமுறை தலைமுறையாக விசாரிக்கிறார். See, you are all pre-planned by God. Nothing happens by chance with God. He knows all about it. It's all pre-planned. புரிகின்றதா? நீங்கள் எல்லோரும் தேவனால் முன்னமே திட்டமிடப்பட்டிருந்தீர்கள். தேவன் எதையுமே தற்செயலாக நிகழ்த்துகிறதில்லை. அவர் அதை குறித்த எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவை யாவும் முன்னரே திட்டமிடப்பட்டிருக்கின்றன. Planned for many generations back so that you could be here tonight. Did you know that? இன்றிரவு நீங்கள் இங்கே இருக்க வேண்டும் என்பது அநேக தலைமுறைகளுக்கு முன்னமே திட்டமிடப்பட்டது. நீங்கள் அதை அறிவீர்களா? Just think that you at one time, I'll repeat this again, you at one time was in your father, in the gene of your father. Now he didn't know you at that time, neither did you know him at that time. நீங்கள் ஒரு முறை அதை சற்று சிந்தித்து பாருங்கள். நான் அதை மறுபடியும் கூறவுள்ளேன். நீங்கள் ஒரு காலத்தில் உங்களுடைய தகப்பனாருக்குள் உங்களுடைய தகப்பனாரின் மரபணுவில் இருந்தீர்கள். இப்பொழுது அவருக்கு அந்த நேரத்தில் உங்களை தெரியாது, உங்களுக்கும் அந்த நேரத்தில் அவரை தெரியாது. But you see, then you were put in the bedding ground and the womb of mother through holy wedlock, and then you become a person expressed in the image like your father. Then there's fellowship. ஆனால் நீங்கள் பாருங்கள், பரிசுத்த விவாகத்தின் மூலமாக நீங்கள் தாயின் கர்ப்பத்தில் விதைக்கப்பட்டீர்கள். அதன் பின்னரே நீங்கள் உங்கள் தந்தையை போன்ற சாயலில் ஒரு நபராக வெளிப்படுத்தப்பட்டீர்கள். அதன் பின்னரே ஒரு ஐக்கியம் உண்டானது. Now, the only way that you can be a son, a daughter of God, because you have to have eternal life, and there's only one form of eternal life, and that's God's life. Only one form of eternal life. That was God. இப்பொழுது நீங்கள் தேவனுடைய குமாரனாகவோ ஒரு குமாரத்தியாகவோ இருக்கக்கூடிய ஒரே வழி நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதே ஆகும். ஒரே ஒரு நித்திய ஜீவனின் உருவம் மாத்திரமே உண்டு, அது தேவனுடைய ஜீவனாய் இருக்கிறது. ஒரே ஒரு நித்திய ஜீவன் தான் உண்டு, அது தேவனாகும். There to be a son of God, you had to be in him always. The gene of your life, spiritual life tonight was in God the Father before there was even a molecule. See? ஒரு தேவனுடைய குமாரனாய் இருப்பதற்கு நீங்கள் எப்பொழுதும் அவருக்குள் இருந்திருக்க வேண்டும். உங்களுடைய ஜீவனின் மரபணு, இன்றிரவு உள்ள ஆவிக்குரிய ஜீவனானது எந்த ஒரு மூலக்கூறும் உண்டாவதற்கு முன்னமே பிதாவாகிய தேவனுக்குள் இருந்தது. புரிகின்றதா? And you are nothing but the manifestation of the gene of life that was in God as a son of God. Now you're expressed after his word has come in you to light up this age. நீங்கள் ஒரு தேவனுடைய குமாரனாக இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் தேவனுக்குள் இருந்த ஜீவ அணுவின் வெளிப்படுத்துதலே இல்லாமல் வேறொன்றுமில்லை. இப்பொழுது இந்த காலத்தில் வெளிச்சம் கொடுக்கும்படியாக அவருடைய வார்த்தை உங்களுக்குள் வந்த பிறகு நீங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றீர்கள். You are the expressing God's life in you because you are a son or a daughter of God. Therefore, you get what I mean? உங்களுக்குள் இருக்கும் தேவனுடைய ஜீவனை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு தேவனுடைய குமாரனாகவோ அல்லது ஒரு தேவனுடைய குமாரத்தியாகவோ இருக்கிறீர்கள். ஆகையால் நான் என்ன கூறுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? See, you are now made. You're sitting in this church tonight because your duty is to express God to this nation and this people and this neighborhood where you associate. புரிகின்றதா? நீங்கள் இப்பொழுது உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்றிரவு இந்த சபையில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் இந்த தேசத்திற்கும் இந்த ஜனங்களுக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டிருக்கும் அண்டை வீட்டாருக்கும் தேவனை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாயிருக்கிறது. Wherever you are, God knew that you would be here because you have to be one of his genes or his attributes. You had to be. If you've got eternal life, then it always was eternal life. நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் இங்கு இருப்பீர்கள் என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய ஜீவ அணுக்களில் அல்லது அவருடைய தன்மைகளில் ஒன்றாயிருக்கின்றீர்கள்.
நீங்கள் அவ்வாறு இருக்க வேண்டியதாயிருந்தது. நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருப்பீர்களேயானால் அது எப்பொழுதுமே நித்திய ஜீவனாகவே இருந்து வந்துள்ளது. And God, before there was the foundation of the world, knew that you would be here. And when the word of the water, the washing of the water of the word fell upon you, it was expressed in a being. உலக தோற்றத்துக்கு முன்னமே நீங்கள் இங்கிருப்பீர்கள் என்பதை தேவன் அறிந்திருந்தார். வார்த்தையானது இல்லை, தண்ணீர், திருவசனத்தின் தண்ணீர் முழுக்கானது உங்களுக்கு உண்டான போது நீங்கள் ஒரு உருவத்தில் வெளிப்படுத்தப்பட்டீர்கள். Now you have fellowship with your Father God, just as you have with your earthly father. நீங்கள் உங்களுடைய பூமிக்குரிய தகப்பனோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறது போலவே நீங்கள் உங்களுடைய பிதாவோடும் ஐக்கியம் கொள்ளுகின்றீர்கள். புரிகின்றதா? You are citizens of the king, not citizens, but you are children, sons and daughters of the living God. If it be that the eternal life dwells in you. நீங்கள் வெறும் பிரஜைகளாய் அல்ல, ராஜாவின் பிரஜைகளாய் இருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். நித்திய ஜீவன் உங்களுக்குள் வாசமாயிருக்குமானால் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாயிருக்கின்றீர்கள். Now, then if it was, Jesus was the fullness of God manifested. He was the fullness of the Godhead bodily. இப்பொழுது இயேசு வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய பரிபூர்ணமாயிருந்தார். அவர் சரீர பிரகாரமாக தேவத்துவத்தின் பரிபூர்ணமாயிருந்தார். Therefore, when he came to the earth and was manifested in flesh, you were here in him then, because he was the Word. In the beginning was the Word was with God, and the Word was God, and the Word was made flesh and dwelt among us. ஆகையால் அவர் பூமிக்கு வந்தபோது மாம்சத்தில் வெளிப்பட்டார். இங்கு இருக்கின்ற நீங்கள் அப்பொழுது அவருக்குள் இருந்தீர்கள். ஏனென்றால் அவர் வார்த்தையாய் இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். The Word was made flesh. Therefore, you walked with him when you were in him when he was on earth. வார்த்தை மாமிசமானது. ஆகையால் நீங்கள் அவரோடு நடந்தீர்கள். அவர் பூமியின் மேல் இருந்தபோது நீங்கள் அவருக்குள் இருந்தீர்கள். You suffered with him and you died with him. நீங்கள் அவரோடு துன்பப்பட்டீர்கள். நீங்கள் அவரோடு மரித்தீர்கள். You was buried with him, and now you're risen with him and manifested attributes of God sitting in heavenly places, already raised, resurrected to new life, and sitting in heavenly places in Christ Jesus. நீங்கள் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் அவரோடு எழுப்பப்பட்டு தேவனுடைய தன்மைகளாக வெளிப்படுத்தப்பட்டு உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஏற்கனவே எழுப்பப்பட்டு புதிய ஜீவனுக்கென்று உயிரோடு எழுப்பப்பட்டு கிறிஸ்து இயேசுவில் உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Oh, that means so much nowadays, church. That means so much to us to see ourselves positionally placed in Jesus Christ. ஓ சபையே, இந்நாட்களில் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நம்முடைய ஸ்தானங்களில் பொருத்தப்பட்டிருப்பதை காண்பது நமக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. Now, if we are those attributes of God, we cannot live by creeds. We cannot live by denominationalism. We must live by the Word, because the bride is a part of the bridegroom, like any wife is a part of her husband. இப்பொழுது நாம் அந்த தேவனுடைய தன்மைகளாக இருப்போமாயின் நாம் கோட்பாடுகளினால் ஜீவிக்க முடியாது. நாம் ஸ்தாபன தத்துவங்களினால் ஜீவிக்க முடியாது. நாம் வார்த்தையினால் மட்டுமே ஜீவிக்க வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு மனைவியும் அவளுடைய கணவனின் ஒரு பாகமாய் இருப்பது போலவே மணவாட்டியானவள் மணவாளனின் ஒரு பாகமாக இருக்கிறாள். Therefore, we must be that word bride. ஆகையால் நாமே அந்த வார்த்தை மணவாட்டியாய் இருக்க வேண்டும். And what is that word bride? The manifestation of this hour. The bride, not a creed or a denomination, but a living article of God. That's right. A living attribute of God, displaying to the world the attributes of God in the formation of the bride that's to be expressed in this hour that we're now living. அந்த வார்த்தை மணவாட்டி என்றால் என்ன? அது ஒரு கோட்பாடோ அல்லது ஒரு ஸ்தாபனமோ அல்லாத இந்த வேளையின் வெளிப்படுத்தலான மணவாட்டியாய் உள்ளது. ஆனால் ஜீவிக்கின்ற தேவனுடைய வாக்கியமாய், ஒரு ஜீவிக்கின்ற தேவனுடைய தன்மையாய் நாம் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் வெளிப்படவிருக்கும் மணவாட்டியின் உருவ அமைப்பில் உள்ள தேவனுடைய தன்மைகளை உலகிற்கு வெளிக்காட்டுபவளாயிருக்கிறார். Martin Luther could not express